பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு சகோதரர்களை பார்க்க போனபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வண்ணமான அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து குழியிலே போட்டு விட்டார்கள். வர்த்தகரான மீதியானியர் குழியை கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். நம் தேவனாகிய கர்த்தரை எத்தனை வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள்? யார் இந்த இஸ்மவேலர்? சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற பிள்ளைதான் இஸ்மவேல். தேவன் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பற்றி சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 21:13, அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தார். சுதந்திரவாளி அல்லாத இஸ்மவேலையே ஆசிர்வதிப்பாரானால் நமக்கு அதிக நிச்சயம் அல்லவா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், அவர் நமக்கு தகப்பன் என்று விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுவோம். ஆமேன்.